வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபினபிளோடைய ஃபஸ்ட் ஒன்று பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். ரெண்டாவது லோன் அமௌண்ட் பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா லோன் 10 இயர் பார்க்க போகிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். பார்ட் பேமெண்ட், ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீன்றதை என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே முடிச்சா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நீங்கள் ஃபினபிள் ஃபைனான்ஸில் ஃபஸ்ட் ஒன் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 21 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 55 ஏஜுக்குள்ளே இருக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோன் 10 இயர் முடிகிற நேரத்தில் உங்களுக்கான ஏஜ் 55 இருக்கணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இதில் லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க மினிமம் 50,000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 lakhs வரையும் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10 இயர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் 10 இயர் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணுறது தாங்க. ஸோ நம்ம அதில் இது பண்ண முடியாது. ஸோ சிஸ்டமாக உங்களுடைய சேலரி ப்ளஸ் உங்களுடைய ஏஜ் அதுக்கேற்ற மாதிரி 10 இயர் சிஸ்டமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஃபினபிள் ஃபினான்ஸில் ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 20K மேலே இருக்கணுங்க. நெட் பே பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபினபிள் ஃபினான்ஸில் ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 3 months அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 19% மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் மஸ்ட் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப் இதுக்கு தேவையில்லை. இதே நீங்கள் பிஜியில் தங்கியிருக்கீங்க, தனியாக எடுத்து ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் தேவையில்லைங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லோன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதில் பார்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷனே கிடையாதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட் நாட் அலோடுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ளோஷரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஃபினபிள் ஃபினான்ஸில் ஃபர்ஸ்ட் லோன் எடுத்துட்டீங்க, நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் அப்ளிகபிளுங்க. ஸோ அவங்க எவ்வளோ சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் 1 இயர்க்கு மேலே லோன் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சார்ஜஸ் அப்ளிகபிளுங்க. ஸோ அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 4% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதே நீங்கள் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கம்மிங்க. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 3% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மினிமம் 4% மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மேண்டேட்ரிங்க. ஃபர்தராக இதே மாதிரி வேறு NBFCயில் இருக்கிற ஃபினான்ஸை பற்றிலாம் ஃபர்ஸ்ட் லோன் தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மற்ற பேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. எங்கடா போகிறேன் இருமா, நம்ம ஏஞ்சல் லோன் கன்சல்டன்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன். எதுக்கு? அப்போ தானே மற்ற பேங்க்ஸ் அண்ட் அது டீட்டெயில்ஸோட அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓ அப்படியா? அப்போ நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.